வணக்கம். நான் உங்க அறிவிந்தர். இப்ப இந்த அராஜக ஆட்சி இருக்காங்கல்ல, நம்ம நாடகோஷ்டி தலைவர், துணை தலைவர் அதுக்கு நான் கேட்கணும் இருந்தேன். திமுக எந்த ஒரு பதவியில இருந்தாலும் சரி, இல்ல அடிமட்ட தொண்டரா இருந்தாலும் சரி, உங்க நாடகோஷ்டியோட மேனேஜர், அதாவது இப்ப இருக்க சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ எந்த துறையில எந்த ஐடி கம்பெனில கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தாரு, அதை உதறி சொல்லிட்டு பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்காரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். அப்புறம் நேற்று வந்து இன்னைக்கு எப்படி சிஎம் ஆசைப்படலாம்னு யோசிக்கலாம். சரிங்களா? பேசலாம். என்ன தற்கொலைங்க ஆம குஞ்சு எலி குஞ்சுங்களா ஃபர்ஸ்ட் பேசுறத நிப்பாடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க முதுகுல என்ன அழுக்கு இருக்குன்னு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நாடகோட மேனேஜர் எந்த ஐடி கம்பெனி வச்சுட்டு இருந்தாரு, இங்க யாரு கூட கம்பெனி போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன உடனே சொல்லி ஒரு தேர்ந்தரும், நாங்க யாரையும் பார்த்து பயப்பட மாட்டோம். ஒன்னே ஒன்று தெரியாது தெரிஞ்சுக்கோங்க. அடிமட்ட தொண்டனா இருக்கும் திமுக சொன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டே பார்த்து பயப்படும். அந்த அளவுக்கு திமுக அராஜ ஆட்சி. என்ன உங்களை பார்த்து எந்த ஒரு பயமே இல்லைங்கிறது யாருக்கேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி ஒரு யாருமே இல்லை, ஜாம்பவனுங்களே போய் விட மாட்டாங்க. அந்த காலத்துல இல்ல எந்த காலத்துல இருந்தும் ரவுடியில் இருக்க பல கொலை செஞ்சவங்களும் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் வந்து திமுக காரன். ஏன்னா அடிமட்ட தொண்டனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோடுகள் இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இத மேற்கோள் காட்டி இதை மட்டுமே நடத்துற ஆட்சி நடத்துற இப்ப தமிழக அரசு நடத்திட்டு இருக்க ஆட்சி காரங்கார திமுக அராஜக ஆட்சி. சரிங்களா? கூட்டணி ஆளுங்கெல்லாம் வந்து ரவுடி கட்சி அடியாட்க உங்களுக்கு அடியாட்களா இருக்க வந்து கூட்டணி கட்சி ரவுடிங்க. சரிங்களா? கூட்டணி தலைவர்கள். ஏன் சொல்றேன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு வழக்கறிஞரை அடிச்சு 4 நிமிஷம் தான் அடிச்சாங்க, 4 அடிதான் அடிச்சாங்க. அது ஒழுங்கா கூட அடிக்கிறேன்னு சொல்றவன்லாம் வந்து கூட்டணிக்கு தலைவர். அவனா பேசக்கூடாது, வாயை பொத்திட்டு போயிடணும். ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோல நம்ம ஜிஆர் சாமிநாதன் சொல்லிட்டு ஜஸ்டிஸ் இருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அவர் வந்து போட்டிருக்காரு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுறதே திமுகவோட பொறுமை போச்சு. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு முஸ்லீம் பண்டிகை ரம்ஜானையும் பக்ரீத்தையும் புடுங்கி கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லீமுக்கு இந்துஸ்க்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முஸ்லீம் பண்டிகை புடுங்கி இந்துஸ்கையும் கிறிஸ்டியனுக்கு கொடுத்தா தப்பு. கிறிஸ்டின் பண்டிகை கிறிஸ்துமஸை புடுங்கி முஸ்லீமுக்கையும் இந்துஸ்க்கு கொடுத்தா தப்பு. இது இந்துஸ் பண்டிகை. நம்ம பொங்கல், நம்ம தீபாவளி, நம்ம கார்த்திகை தீபம் இதை புடுங்கி முஸ்லீம் கிட்ட கொடுத்தாலும் கிறிஸ்டியன் கொடுத்தாலும் பிரச்சனை. ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டுறது யாருன்னா நம்ம கொலை, கொள்ளை, கற்பழிப்புல பேர் போனவங்க நம்ம இப்ப இருக்க ஆட்சிக்காரங்க. நான் யாரும் பேர் சொல்லுங்க, இப்ப யாரும் ஆட்சி நடத்திருக்கோம் அவங்க. ஏன்னா இவங்க வந்து அடியாட்கள் எல்லாம் கூட கூட்டணி தலைவராக வச்சிருப்பாங்க. ஏன் சொல்றேன், திருப்பி சொல்றேன், மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளிய தெருவில் போறவங்க அடிக்கல, வழக்கறிஞர் 4 அடி அடிச்சாங்க, 4 நிமிஷம் அடிச்சாங்க. நான் திருப்பி பல வீடியோ சொல்லிருக்கேன். 4 நிமிஷத்துல ஒருத்தர் கழுத்து கொல்ல முடியும். 4 நிமிஷம் அடிச்சாங்க, 4 அடியா அடிச்சாங்க. அது ஒழுங்கா அடிக்குதுன்னு சொல்றவங்க நீங்க எல்லாம் வந்து கூட்டணிக்கு தலைவர்ல ரவுடி பய, என்ன பக்கா ரவுடி பய, அராஜக ஆட்சியின் உச்சம். அவங்க ஓனர் இருக்காங்க யாரு, உங்க இப்ப இருக்க தமிழ்நாடு அரசு நடத்திருக்கிறது. ஏன்னா பீகார் மக்களும் செருப்பை அடிச்சு காமிக்கிறாங்க. அது ஸ்டாலின் அவர் சொல்லி என் கையால அடிச்சா அடிக்கிறேன் அப்படின்னு. யாரும் செருப்பல பீகார் மக்கள். ஏன் சொல்றேன்னா, இவங்க ரொம்ப ஈஸியா மத கலவரத்தை ஜாதி கலவரத்தை தூண்டு இல்லாம வேற ஒரு ஸ்டேட்டை இழிவுபடுத்துற மாதிரி கொண்டு வந்து இந்த மக்களை மேல கொண்டு போற நடத்துறாங்க. அதனால அந்த மக்கள் கோவிச்சு போயிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோட சேர்த்து போற இந்த நம்ம ஜஸ்டிஸ் சாமிநாதன் சொல்லிட்டு இருக்காரு எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அவர் வந்து ஒரே ஒரு பிரச்சனை, இந்த திமுக காரங்களுக்கு நெஞ்சு அரிக்கும். என்ன நெஞ்சு குத்தமில்ல நெஞ்சு குடுக்குங்களா பட்டையை போட்டு வந்தாரா, இது எப்படா ஜாதி கலவரத்துக்கு உண்டான்ற மாதிரி கார்த்திகை தீபத்தை எப்படி ஏற்ற சொல்லலாம்? எங்க கார்த்திகை தீபம் முஸ்லீம் ஏற்ற சொல்ல, முஸ்லீம் ஏற்ற சொல்லி வற்புறுத்தல. கிறிஸ்டினை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல, கிறிஸ்டின் பண்டிகைய தமிழர்கள் கொண்டாடுற கார்த்திகை தீபத்தை ப்ரொடெக்ஷனோட கொண்டாடுங்க, ஏத்துங்க அப்படின்னு சொல்றத உங்களுக்கு எல்லாம் வெக்கம் கேட்டா உடனே நீதிமன்ற தீர்ப்பா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி நாங்க எங்க தாத்தா காலத்துல கொடுத்த தீர்ப்பா ஃபாலோ பண்றோம். இப்போ தீர்ப்புலாம் எனக்கு தீர்ப்பாகன்னு சொல்ற கேவலமான அரசியல் ஆட்சி தான் நடந்திருக்கு. சரிங்களா?
அந்த காலத்து 2014 கொடுத்தா தீர்ப்பை பின்பற்றாங்களாம். இப்ப சொல்லியிருக்காங்களா வெக்க கட்டவங்களா? இப்ப உடனே தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து வில்சன், நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவு, அவன் வாங்கினது இடைக்கால, நீங்க வாங்கினது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உயர்நீதிமன்றத்துல வாங்கினது இடைக்கால உத்தரவு கேவலங்களா? பாமர மக்களுக்கு தெரியும், பாமர மக்களுக்கு ஓட்டுல போறவங்க படிப்பறிவியல் தெரியும். ஒரு இடைக்கால உத்தரவுக்கு முறையீடு போகும்போது இடைக்கால உத்தரவு தானே வாங்க முடியும். ஏண்டா திருப்பி திருப்பி நீ வந்து திமுக பொண்டாடி பிள்ளை பயந்து நீ பேசாம பயந்தன்னா அந்த பதவியை ராஜினாமா செஞ்சு தமிழக வழக்கறிஞர்கள் அந்த பதவியை விலகிட்டு இந்த துறைக்கான தேவை சொல்லிட்டு மெம்பர்ஷிப் கார்டையும் பார் கவுன்சில் கார்டு இருக்குல்ல அதையும் கொடுத்துட்டு இந்த துறைக்கே நான் இந்த கேவலம் சொல்லிட்டு வெளில போயிரு. திருப்பி திருப்பி ஓயாம 1000 வாட்டி பேர சொல்றான் தாவேக்கா வாங்கினது இடைக்கால உத்தரவு. நான் என்ன கெட்டவாறு திடீர், நீ பொதுமக்களை ஏமாத்தலாம், வழக்கறிஞர்களை ஏமாத்த முடியாது. சரி, எந்த வழக்கறிஞர் ஆகட்டும் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் பண்றவங்க ஏமாத்த முடியாது. அந்த வழக்கறிஞர் இன்னைக்குதான் என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். அவன்கிட்ட போய் கேளுங்க, இடைக்கால உத்தரவு வாங்கினதுக்கு மேல்முறையீடுக்கு நிரந்தர உத்தரவு வாங்க முடியுமா இல்ல இடைக்கால உத்தரவு தான் வாங்க முடியும்னு கேளுங்க. அப்ப தெரியும் என்ன. இப்ப ஏன்னா ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்துன்றதே வந்து அராஜ ஆட்சி தான். ஏன்னா இவங்க குடிச்சு கலாச்சார காய்ச்சணும், இவனே காய்ச்ச சொன்னாங்களா இல்ல காய்ச்சிட்டு வித்துக்கோ எனக்கு பங்கு மட்டும் கொடுங்களா இல்ல காய்ச்சறவனை பத்தி தெரியுமா இல்ல இவனுங்களே ஆளாச்சு காய்ச்சினாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்சியா நடந்திருக்கு அப்படின்னு செய்வானுங்க. ஏன்னா இவங்க பேர் போட என்னது, கொலை கொள்ளை கற்பழிப்பு ஈக்குவல் டு திமுக. என்ன பேர் போன கட்சி. அந்த காலத்துல நாசுக்கா செஞ்சார் ஒரு திமுக தொன்று 4 தலைமுறையா திமுக இருக்கலாம். அவர் சொல்றாரு பாம்பின் காது பாம்பறியும் அப்படிங்கிறாரு. நீங்க பண்ற பித்தராட எனக்கு தெரியும், நான் திமுக பிறந்து வளர்ந்த உருண்டவன். நீங்க செய்வீங்க கச்சிதமா. கருணாநிதி செஞ்சாலும் மத்தவங்களுக்கு தெரியாம செய்வாரு, மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி செஞ்சாரு. நீங்க மத்தவங்களுக்கு தெரியுதுன்னே செய்வீங்களா? ஏன்னா அராஜ ஆட்சி நடந்துருக்கு சரிங்களா. ஏன்னா பேர் போன ஆட்சி அராஜ ஆட்சி. ஏன் தெரிஞ்சு சொல்றேன்னா நேற்று வந்து இன்னைக்கு டிசிஎம் காசப்படலாம் அவன் கூத்தாடி அப்படின்றவன் உங்க நாடகோஷோட மேனேஜர் துணை சிஎம் இருக்காருல்ல, அவர் எந்த ஐடி கம்பெனி நடத்திட்டு இருந்தாரு, எந்த ஐடி கம்பெனில வந்தாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் நீங்க வாடகைக்கு எடுத்து திட்ட வைக்கலாம். அதே துறையை சேர்ந்தவனா வாடகைக்கு எடுத்து திட்ட வைக்கிற நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்க. என்ன உங்க துணை சிஎம் எந்த ஐடி கம்பெனி நடத்தினாலும் எனக்கு நெஞ்சில திராவிச்சுன்னா சொல்லுங்க சரிங்களா. அப்புறம் நீங்க சொல்லலாம் அவனுக்கு ஆசை இல்லை இவனுக்கு ஆசை இல்லை அப்புறம் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.